அதே ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கடந்து செல்ல போகிறோம். நான் சில காரியங்களை உங்களோட பேச விரும்புகிறேன். மேல ஆவிக்குரிய வாழ்க்கையில சாதாரணமாக நாங்கள் பழகி இருக்கிற எங்களுக்கு தெரிந்த சில உண்மைகள் சத்தியங்களை நாங்கள் இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொள்ள போகிறோம். எங்களுடைய வெற்றி வாழ்க்கை ஆண்டவர் எப்பொழுதும் எதிர்பார்க்கிறார். வெற்றி வாழ்க்கை எப்பொழுதும் தோல்வியான மன நிலைமையில விசுவாசிகள் வாழ வேண்டாம். தோல்வியான மனநிலைமை எந்த நாளும் பிரச்சனை என்று சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. எந்த நாளும் வியாதி 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 என்று சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. எந்த நாளும் ஒன்றும் இல்லை என்று சொல்லிக் கொண்டிருக்காதீங்க. எந்த நாளும் வீட்டில் குறை இருக்கு, தேவருக்கு குறை இருக்கு, தேவருக்கு என்று சொல்லிக் கொண்டு இருக்காதீங்க. நாங்கள் இப்ப ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நாங்கள் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை ஒரு சாட்சியான வாழ்க்கையை மாற்ற கர்த்தர் விரும்புகிறார். சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. சாட்சியான ஒரு வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கை, சாட்சியான வாழ்க்கைவாத நாங்கள் எந்த நாளும் குறையோடு இருந்து இயேசுவை எங்களுக்கு வெளியில சொல்ல முடியாது. நாங்கள் பிரச்சனையோடு இருந்து வெளியில உள்ளவர்களை இயேசு வல்லவர் என்று சொல்ல முடியாது. நாங்கள் முதலாவது சாட்சியாய் வாழணும். முதலாவது நாங்கள் சுகமடையும், ஆசீர்வதிக்கப்படணும். எங்களோட வாழ்க்கை தேவன் எங்களுக்கு அற்புதம் செய்யணும். அப்பொழுது நாங்கள் சாட்சியாய் மாறி உலகத்தில் சொல்லலாம், நான் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவன். அதான் சத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்றாங்க, எரியிற அக்கினியில் இருந்தும் எங்களை தப்புவிக்க அவர் வல்லவர். இந்த அக்கினி என்ன அக்கினி? இதுக்கு மேல அக்கினியை நாங்கள் முகப்படுத்தோம். இதை பார்க்கிற பயங்கரமான பிரச்சனைகளை முகப்படுத்தோம். கர்த்தர் அந்த இடத்துல எங்களை தப்புவித்தவர். ராஜா, நீ போடுகிற இந்த சாதாரண அக்கினியில இருந்தும் எங்களை கர்த்தர் தப்புவிக்க வல்லவர். விசுவாசத்தின் அறிக்கை. அப்ப விசுவாசிகள் வெற்றி உள்ளவர்களாய் மாறணும், விடுதலை பெற்றவர்களாய் மாறணும். எந்த நாளும் காய்க்கால் கட்டி வைத்திருக்க கூடாது. எந்த நாளும் பிரச்சனைகளை போட்டு மிதித்து கொண்டிருக்க கூடாது. அங்க இருந்து நாங்க எழுப்பணும். வேதம் என்ன சொல்லுது? தேவன் சிறியவனை எளியவனை தூசியில குப்பையில இருந்து என்ன செய்தார்? தூக்கி எடுத்திருக்கிறார். ஐயா, குப்பையிலே இருந்த கர்த்தரை அழைக்கல, புழுதியிலே வாழைகளை கர்த்தர் அழைக்கல. கர்த்தர் எதுக்காக அழைத்தார்? அங்க இருந்தோம், ஆனா அங்கத்தை எழுப்பி இருக்கிறார். சரியா? இயேசு மருத்துவரில் இருந்து மறுபடியும் எழுப்புனதை போல ஒரு புது வாழ்வு, வெற்றி வாழ்க்கை போல. தோல்விக்கு இடம் இல்லை. ஆமென். தோல்விக்கு வளர்த்தி அபிடாயிருந்தேன். தோல்வி அடைந்த இயேசுவை நாங்கள் ஆராதிக்கல. யாரை ஆராதிக்கிறோம்? யாரை தொழுது கொள்கிறோம்? உயிரோடு எழுப்பி மரணத்தை தோல்வியாக்கி ஜெயமாய் எழுப்பி இன்னைக்கும் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிற தெய்வத்தை நாங்கள் நம்பி வாழ்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு தக்க நல்ல கலங்களை தட்டி ஆண்டுகளை எங்களுக்கு முக்கியம். தேவன் ஒரு விசேஷ வாழ்க்கைக்கு தான் எங்களை அழைத்திருக்கிறார். விசேஷ வாழ்க்கை. உங்களுடைய பிள்ளைகள் விசேஷ வாழ்க்கைக்குள்ள கர்த்தர் கொண்டு போகிறார். விசேஷமான ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேராய் உங்க குடும்பம் போகுது. வாசல் படியில் இருக்கிறீங்க. கர்த்தர் ஒரு வாசல் திறக்க போறார். அது நன்மையான வாசல். ஆமென். தேவன் திறக்கிற வாசல் ஒரு நாளும் தீமையான வாசல் அல்ல. அவர் எங்களை சோதித்தாலும் அவர் தீமை நாளைகளை சோதிக்கிறவர் அல்ல. சொல்லுங்க ஆமென் என்று சொல்லுங்க. சோதனை கூட தீமையா வராது. அவர் நன்மை மட்டும்தான் அவருக்கு தெரியும். அவருக்கு தெரிந்தது நன்மை மட்டும்தான். சொல்லுங்க ஆமென். இயேசுவின் பேரு அவருடைய கையை எடுங்க, காலை எடுங்க, ஜெபம் பண்ணாதீங்க. சும்மா உபவாசம் பண்ணி மற்ற சத்துருடைய காலை எடுமானவரே, தலை எடுமானவரே, அடி ஆண்டவரே, கொல்லும் ஆண்டவரே ஜெபிக்காங்க. அப்படி தெய்வத்தை அல்ல நாங்கள் ஆராதிக்கிறோம். நான் சொல்றது விளங்கா மட்டும் தலைமையை சொல்லுங்களேன் ஆமென். அப்படி தெய்வம் அல்ல. என்கிற தெய்வம் எப்பொழுதும் மனம் உருகிற தெய்வம். அப்ப வெற்றி வாழ்க்கை
வாழ வேண்டும் என்றால் இன்னைக்கு அநேகர் இந்த வாழ்க்கையை பிடித்துக் கொள்ளல. சபைக்கு வாழாங்க, சபையில் ஆராதனையில் இருக்கிறாங்க, ஒவ்வொரு ஆராதனையிலும் நீங்க இருக்கிறீங்க, நல்லது. ஆனா நீங்க பிடித்துக் கொள்ளல. நான் என்ன சொல்ல வாரேன் என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்க. தேவன் கொடுத்த ஆசீர்வாதமான வெற்றி வாழ்க்கையை நீங்க இன்னும் சரியா புரிந்து கொள்ளல. அதுக்கு பல காரணம் சொல்றீங்க, பல பிரச்சனை ஆண்டவருக்கு சொல்றீங்க. ஆண்டவர் அந்த பிரச்சனைனாலதான் ஏன் பின்மாற்றம் அடைந்தேன், இந்த நாளுதான், அதனாலதான், தொழில்னாலதான், வியாபாரனாலதான், பிள்ளைகள்னாலதான், குடும்பனாலதான், சூழ்நிலைனாலதான், கடன்னாலதான், என்னென்னமோ சொல்றோம், வியாதினாலதான் சொல்றோம். இது காரணமே அல்ல. எந்த வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற நன்மையை பெறுகிறதுக்கு எனக்கு பின்பதாக இருக்கிற யாருக்குமே அதை தடை பண்ண முடியாது. அது தேவன் எனக்கு வைத்தது, எந்த பிள்ளைக்கு வைத்ததை வேற ஒருவருக்கு கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்க பிள்ளைக்கு வைத்த ஆசீர்வாதத்தை தேவன் எடுத்து இன்னொருக்கு கொடுக்கிற அநீதி உள்ள தெய்வம் அல்ல, அவர் நீதி உள்ள தெய்வம். ஹல்லேலூயா. அதே நான் சொல்றேன், உனக்கு தான் வெற்றி வாழ்க்கை வைத்திருக்கிறேன், உனக்கு தான் ஆசீர்வாதமான வாழ்க்கை வைத்திருக்கிறேன், உன்னை தான் நான் அழைத்திருக்கிறேன், உங்க குடும்பத்தை தான் அழைத்திருக்கிறேன், இந்த பிள்ளையை உனக்கு கொடுத்தேன், இந்த பிள்ளை குடும்பமாய் இந்த சந்ததி ஆசீர்வாதிக்க தான் நான் உனக்கு கொடுத்தேன். ஆக கர்த்தர் சும்மா எடுக்க மாட்டார். ஹலோ, எங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை அவர் பறிக்க மாட்டார். யோபோட வாழ்க்கையில தேவன் ஆசீர்வாதத்தை எடுக்கல, விசாசு பார்த்து கொண்டு இருக்கிறா. எப்போ உங்களை ஜெயத்தை விட்டு நிப்பாட்டுறது தெரியுமா? விசாசு பார்த்து கொண்டு இருக்கிறா, எப்போ உங்களோட ஊழியத்தை நிறுத்துறது. விசாசு பார்த்து கொண்டு இருக்கிறா, எப்போ உங்களை பின்மாற்றத்துக்கு கொண்டு போறதுன்னு விசாசு பார்க்கலாம். தேவன் பார்க்கிறார், இன்னும் எப்படி நான் இந்த அபிஷேகத்தை இந்த பிள்ளை மேல ஊற்றுறது, இன்னும் எப்படி இந்த பிள்ளை மேல ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது, இன்னும் எவ்வளவு இந்த பிள்ளைகளுக்கு நன்மை எப்போ நான் செய்ய போகிறேன் என்று பிதாவாக கொண்டிருக்கிறார். யாருக்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க? நீங்க யாருக்கு உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறீங்களோ அவர்களுடைய சித்தம் தான் நடக்கும். ஆகையால் இந்த வெற்றி வாழ்க்கை அநேக சிலர் இருக்கிறாங்க, என்ன செய்ய மாட்டேங்கிறாங்க தெரியுமா? அதை சுதந்திரிக்காம விட்டுட்டாங்க. விடாதீங்க. உங்களோட ஆவிய நல்ல தட்டி எழுப்புங்க. இன்னைக்கு உங்களோட ஆத்மாவை தட்டி எழுப்புங்க. ஆதி அபிஷேகத்துக்குள்ள அன்புக்குள்ள ஓடி வாங்க, தட்டி எழுப்புங்க. நித்திரைக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆத்மா நித்திரைக்கு இடம் கொடுக்காதீங்க. நீங்க மறித்தாலும் உங்க ஆத்மா தூக்கத்தில் இருக்காது, அது அங்க குதித்து கொண்டு. ஹலோ, சரீர விளைவிடம் தான், ஆனா ஆத்மாவை குறித்து பேசுகிறேன். அங்க தேவன் ஒரு அபிஷேகத்தை வைத்திருக்கிறார், வெற்றியை வைத்திருக்கிறார். பிடித்துக் கொள்ளுங்க. அப்ப எங்க வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வர வேண்டும் என்றால் நான் சில காரணங்களை உங்களுக்கு காமிக்க போகிறேன். சிங்களத்துல நான் சொன்னேன், ஜெயகிரகாய சந்தா வீட்டில் வாங்குறோம் அப்படின்னா வெற்றிக்கான விதைகளை விதைப்போம். வெற்றிக்கான விதைகள். நான் இப்ப பேசுகிறது வந்து ஆவிக்குரிய வாழ்க்கை. சில சபை விசுவாசிகள் பிரசங்கம் கேட்டுக் கொண்டிருக்கிற பொழுது இந்த உலக ஆசீர்வாதங்களையே தான் நினைத்து கொண்டிருக்கிறாங்க. பண்டிகையை கொண்டு பூமியே தான் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. என்னதான் ஆழமான சத்தியத்தை பேசுறாங்க, என்னதான் பிரசங்கம் போனாலும் எப்ப சாப்பிடுவோம், எப்ப குடிப்போம், எப்ப செய்வோம், எப்ப கட்டுவோம், என்ன செய்வோம், அதை நினைக்க அது நடக்கும். அதெல்லாம் சும்மாவே எங்க பின்னுக்கு வரும். எத்தனை பேர் நம்புறீங்க பின்னுக்கு வரும்? நம்புறீங்க? நம்மளாதான் பின்னுக்கு வரோமா? இல்லாட்டி வராது. முதலாவது தேவனுடைய ராஜ்யம் கிறிஸ்தவர்களுக்கு இருக்க வேண்டியது. முதலாவது தேவனுடைய நீதி. நாங்க எதுக்கு பின்பதாக போகணும்? தேவனுடைய நீதிக்கு பின்பதாய் போகணும், ராஜ்யத்துக்கு பின்பதாய் போகணும். அப்பதான் வெற்றி வரும். உங்களோட பிசினஸ்லயோ, உங்களோட வீட்டிலேயோ, உங்களோட குடும்பத்திலேயோ, உங்களோட பிள்ளைகள் படிக்கலையா, படிப்பு எப்படி வரும்? பிள்ளைங்க ஜெபிக்க வேண்டியது, ஜெபம் பண்ண விடுங்க. சும்மாவே ஞானம் வரும். ஹலோ, வேலைக்கு போனீங்களா? முழங்கால இருந்து ஜெபிச்சுட்டு போங்க, அங்க கிருபை கிடைக்கும். பிசினஸ்க்கு போறீங்களா?
கையில ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து ஆசீர்வதித்துட்டு போங்க. பாருங்க கை நிறைய காசோட வீட்டுவாங்க. சத்தியம் சத்தியம் எங்க இருக்குன்னா உங்க வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற விதைகளை நீங்கள் பிடித்துக் கொண்டிருந்தால உலக வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். இல்லையோ நீங்க எந்த நாளும் கடனாளி, எந்த நாளையும் உறவு, எந்த நாளும் வியாதி உள்ளவர்கள், எந்த நாளும் பிரச்சனை உள்ளவர்கள், எந்த நாளும் சமாதானம் இல்லாதவர். ஏன்? ஆவிக்குரிய விதைகள் உங்க கையில் இல்லை. விதைச்சா தானே அறுக்கலாம். ஒரு விவசாயி தந்த நிலத்துல விதைக்கணும். இப்ப இலங்கையில ஒரு பஞ்சம் வரும்போதுதான் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஆகுது அப்படி சொல்றாங்க. பஞ்சம் வரும். ஏன் பஞ்சம் காரணம்? இப்ப நாளையில இருந்து நூறையில விவசாயம் நிறுத்துறாங்க. மரக்கறியெல்லாம் வராதா, நெருப்பு விலை ஏற போகுது நாளைக்கு. ஏன்? விவசாயி தந்த நிலத்துல போயிட்டு விதைக்காவிட்டால் அதுக்கு கீழே இருக்கிற எல்லாருக்கும் பிரச்சனை தான். ஆவிக்குரிய தாயே தகவனே, உங்களுடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய விதைகள், ஆவிக்குரிய காரியங்களை விதைக்காவிட்டால் உங்களுடைய வளர்கிற சந்ததி எல்லாமே அப்படிதான் வளரும். அந்த காலம் நல்ல ஞாபகம் இருக்கு. பெற்றோர் ரசிக்கப்பட்ட காலங்கள ஆதி முதல்ல பிள்ளைகளோட வந்து எவ்வளவு யோகம் பண்ணுவீங்க. இப்ப பிள்ளை பெற்று சுதா எல்லாம் நடக்குவாங்க. எப்படி நான் வந்த புதுசுல நான் பார்த்தேன். எங்க ரொமான்டிக் போர்ட்ல சுதா எல்லாம் ஒரு கையில பிள்ளை, ஞானம் ஒரு கையில பிள்ளை, எல்லாரும் பிள்ளைகளோடு ஆராதிச்சோம். இப்ப அது சந்ததிக்குள்ள போகணும். அந்த விதைகள் யாருக்குள்ள போகும்? இந்த சந்ததிக்குள்ள போகும். எங்க சந்ததிக்குள்ள அந்த விதைகள் போகணும். எங்க பிள்ளைகளுக்கு அந்த அதை நாங்க அந்த அந்த அபிஷேகத்தை எங்க பிள்ளைகளுக்குள்ள போட்டுறோம். பழைய ஆட்கள் நான் கேட்கிறேன் சபையில, உங்களோட சந்ததி விஸ்வாவில் எழுதி கத்தர் ஊழியம் இல்லையோ கத்தர் அதை எடுத்து தூக்கி எடுத்து இன்னொரு இடத்துக்கு போயிடும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று சொன்னா, அந்த நல்ல விதைகள் உங்க கையில எப்பொழுதும் இருக்கணும். எப்பொழுதும் அதை விதைத்துக் கொண்டே இருக்கணும். விதைக்க விதைக்க நீங்க அறுத்து கொண்டே விதைச்சதானே அறுவடை பண்ணுறா. நீங்க விதைக்க மாட்டேங்கிறீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்ன விதைச்சிருக்கிறீங்க? கடந்த கிழமை ஜெப வாழ்க்கை எப்படி, வேத வாசிப்பு எப்படி, வீட்டுல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? தேவனுடைய வல்லமை குறைஞ்சிட்டா உங்களுடைய ஜெபம் குறைஞ்சிட்டா. தேவனுக்கு வல்லமை குறைஞ்சிட்டா உங்களுடைய ஜெபம் குறைஞ்சிட்டா. அதுதான் பிரச்சனை. என்ன நடக்குது இந்த ஆவிக்குரிய உலகத்துல? என்ன இப்ப விசுவாசிகளுக்கு நடக்குது என்று விசுவாசி தான் தட்டி பார்க்கணும். இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கு, ஆவிக்குரிய உலகத்துல, ஆவிக்குரிய வாழ்க்கையில தட பிசாசு இல்ல, விசுவாசியை தான். பிசாசு சும்மா பேசுறீங்க. பிசாசு எங்கேயோ இருக்கிற பிசாசு, கொழுப்புல பிசாசு இருக்கிற எங்க அவனுக்கு அம்மா பூசணும் வீடு. பிசாசு எங்கேயோ இருக்கு. யாழ்ப்பாணம் பொங்கல்ல இருக்கு, நீர்கொழும்புல இருக்கு. பிசாசு கூப்பிடும். பிசாசு பிரச்சனை இல்லை. யாரு பிரச்சனை? நாங்க தான் பிரச்சனை. நாங்க தான் தேவனுக்கு, நாங்க தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில எழுப்பாம இருக்கோம். அதை சொல்றா, தட்டி எழுப்பாமா? இந்த வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை தட்டி எழுப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த அபிஷேகம் வரணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முழங்கால்கள் முடங்கணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில கடல்கள் உயர்த்தப்படணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில வாய்கள் திறக்கப்படணும். திறக்க மாட்டேங்குது. பைபிளை வாசிக்கவே சத்தம் வர மாட்டேங்குது. இன்னைக்கு நான் இன்னைக்கு பேசுறேன். வேற நாளைக்கு எனக்கான அம்மாட சத்தம் மட்டும்தான் எனக்கு கேட்கும். சங்கீதத்தை வாசிக்க அவட சத்தம் தான் கேட்கும். மற்ற சத்தம் மங்கிட்டு. மங்கிட்டு கதைக்கிறது எல்லாம் வெளியில கதைச்சி 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 சபையில வந்து சங்கீதத்தை வாசிக்கவும் வசனம் வர மாட்டேங்குது. எவ்வளவு வளர்ந்து, எவ்வளவு வளர்ந்துட்டோம். தட்டி எழுப்புங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. தட்டி எழுப்புங்க. பசி பட்டினி எல்லாருக்கும் வரும். சசினா எல்லாருக்கும் பசி வரும். ஆண்டவர் 3 நேரம் ஆகாரம் கொடுத்தாரு. சொல்லுங்க, சாப்பிடணும். பசி வராம ரவைக்கே எழுப்பி டீயை ஊற்றி கிரீன் கட்டரோட சாப்பிட்டு குடிக்கிறோம். பசி எவ்வளவுதான் வயிற்றுக்கு போட்டாலும் பசி வந்து கொண்டே இருக்கும்.
அதனால சாப்பாட்டுக்காக இயேசுவை தேடாதீங்க. சாப்பாட்டுக்காக கேமத்தை தெவியாங்க கேமனுமே தெவியா. உலகத்தாருக்கு வாயிலு தான் தெய்வம், அப்படிதான் பவுல் சொல்கிறார். வாயிலு தான் உள்ள தெய்வம் என்று நினைக்கிறேன். ஆனா உன்னை அழைத்த, உன்னை அபிஷேகம் பண்ண தேவன் ஆண்டவர் சொல்றார், அவருடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை நான் கொடுக்க விரும்புகிறேன். நல்ல கரங்களை தட்டி இயேசுவை முதலாவது விதைதான் விசுவாசத்தின் ஜெபம் என்ற விதை. விசுவாசத்தின் ஜெபம் என்ற விதை கையில இப்பொழுது ஜெபத்தை குறித்து கொஞ்சம் பேசிட்டு ரெண்டு காரியத்தை கொஞ்சம் லைட்டா கதைக்கிறோம். ஜெபம், விசுவாசம் என்ற ஜெபம். இந்த ஜெபத்துல துதியும் ஸ்தோத்திரமும் இருக்கு. ஜெபம் என்று சொன்னா அதுல எங்களுடைய நமஸ்காரம், எங்களுடைய ஸ்தோத்திர பலிகள், எங்களுடைய ஆராதனை இந்த ஜெபத்தோட இணைந்து இதெல்லாம் சேர்ந்தாதான் ஜெபம் என்று சொல்லுவோம். ஜெபம் என்று சொன்னா சும்மா ஜெபிச்சு கொண்டே இருக்கிறதால துதி ஸ்தோத்திரம் ஆராதனை கூட வருகிற ஜெபம் அது பரலோகத்துக்கு நேராக கடக்கிறது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு கேட்கல. ஹல்லேலூயா. சொல்ல வேண்டியதா எல்லா கலமை என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த விதை மட்டும் இருந்துச்சுன்னு சொல்லுங்களேன், என்னுடைய வீடு செழிப்பாரு. எந்த வீடு இருக்கிறது? எந்த வீடு தெரியுமா? விசுவாசத்தின் ஜெபம் என்ற வீடு. சிலருக்கு விசுவாசம் இருக்கு, ஜெபம் இல்லை. சிலருக்கு ஜெபம் இருக்கு, விசுவாசம். விசுவாசம் இருக்கு, ஆண்டவர் செய்வார். சரி, வைத்தியம் ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் இருக்கிறார், ஆண்டவர் செய்வார். விசுவாசம் இருக்கு, ஆனா என்ன இல்லை? அந்த விசுவாசத்தை வைத்து பிராக்டிகலா என்ன சொல்றாங்க, நடைமுறை வாழ்க்கையில என்ன இல்லை? ஜெபம் இல்லை. அப்ப ஜெபமும் விசுவாசமும் துதியும் ஒன்றாய் இணைகிற பொழுது ஒரு பெரிய வல்லமை வெளிவரும். ஒரு பெரிய வல்லமை. சும்மா விசுவாசம் இல்லை. இயேசு சொன்னார், நல்லா துதித்து ஜெபித்து அந்த விசுவாசத்துல நல்ல வளர்ந்தவர்கள் வந்து பெரிய மலையை பார்த்து போன்னு சொன்னது போயிடும். பெரிய பிரச்சனை தான். இங்க நீங்க ஜெபம் பண்ணி துதித்து விசுவாசத்துல வீட்டுல அறிக்கை பண்ணி ரோட்டு கிளங்களே, ரோட்டு கிளியரா டிராபிக்கே இருக்காது. உங்களோட வண்டி ஓடிக்கொண்டே இருக்கும். பெட்ரோல் இருந்தாலும் இல்லாட்டி வண்டி ஓடும். திட்டத்துல நான் செஞ்சேன், நான் கேஸ் டேங்கி கையை வச்சு ஜோம் பண்ணேன். சின்ன 5 கிலோ கேஸ் டேங்கி எல்லா இடத்துலயும் கேஸ் இல்லை. என் மனைவிக்கு சமைக்க போனா போய்கொண்டே இருக்கும், அடுப்பை பத்திக்கொண்டே பொறிப்பா பொறிப்பா பொறிப்பா, என்னதான் பொறிப்பா அது தெரியல. நான் அதுவும் கேட்பேன், சமைக்க சாப்பிட்ற நேரம் என்னமா இவ்வளவு நேரம் சமைக்க இவ்வளவு தான். ஓ, கேஸ் 5 கையை வச்சு ஜோம் பண்ண பாருங்க. இந்த 12 லிட்டர் தான் 2 கிலோ வேணும். அதுல சமைச்ச நாட்களுக்கு மேல 5 கிலோல சமைக்கணும். நாள் போனதே தெரியல. கேஸ் முடிஞ்ச பாடே இல்லை. கேஸ் முடிய முதல்ல இந்த மூப்பர்மார் வந்து பைக்ல நான் ஒரு நாளும் போனில இருக்கல. மாவுக்கும் இருக்கல, சீனிக்கும் இருக்கல, பருப்புக்கும் இருக்கல, கேஸுக்கும் இருக்கல, அரிசிக்கும் இருக்கல. நான் பாவேன் மூப்பர்மார் அவர் கணக்கு இருக்கிறாங்க. அவர் கணக்கு இருந்து எனக்கு தேவையானது யாரை வச்சு சரி அந்த ஒரு போனில வச்சு சரி கொடுப்பார். ஏன் இங்க முடிய முதல்ல வீட்டுக்கு வருமா வராதா சொல்லுங்க. வருவாமா? வந்துதான் தேவை. அதுக்கு சத்தோஷக்கே ஓட தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது சத்தோஷமே தேவையில்லை. வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற கடைக்கே வரும். அவங்க தண்ணி சொல்லுவாங்க, பாருவா வந்துருக்கு. கர்த்தர் செய்கிறவர் கரவேன்னு சொல்லுங்க. அப்ப ஜெபம் என்ற விதை எந்த வீட்டில் இருக்கு? எந்த குடும்பத்தில் இருக்கு? எந்த குடும்பத்தில் இருக்கு ஜெபம்? எந்த ஜெபம்? விசுவாசம் என்ற ஜெபம். விசுவாசத்தினாலே அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் வருகிற பொழுது அநேகர் இந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க. எந்த ஜெபத்தை விட்டுட்டாங்க? அந்த விசுவாசத்தின் ஜெபத்தை விட்டுட்டாங்க. ஆதியில ஜெபிச்சாங்க, ஒரு காலம் ஜெபித்தது உண்டு. ஜெபிச்சும் கிடைக்கல, நிப்பாட்டு. இவங்க நினைக்கிறாங்க என்ன, இது ஒரு நாள் கிடைக்கவே இவர்கள் நினைச்சுட்டாங்க. சில நினைக்கிறதை யாருக்கும் மாற்ற முடியாது. நீங்க என்னதான் செய்யல, மற்றவர் உங்களை குறித்து நினைக்கிறது உங்களுக்கு மாற்ற முடியாது.
கடவுளுக்கே மாற்ற நீங்க நினைக்கிறத நீங்க தான் மாற்றிக்கொள்ளணும். கொஞ்சம் பாருங்க, என்ன பாருங்க, நீங்க நினைச்சா எனக்கு பாட முடியாதுன்னு ஒரு நாள் உங்களுக்கு பாட முடியாது. ஹலோ, நீங்க நினைச்சீங்கன்னா எனக்கு பைபிளை பத்தி ஒன்றும் தெரியாது, ஜெபிக்க தெரியாதுன்னு சொன்னோன்னு உங்களுக்கு தெரியவே தெரியும். ஆனா ஒரு மனுஷனை தேவன் படைக்கிற பொழுது எல்லா ஞானத்தையும் எல்லா திறமைகளோட கர்த்தர் மனுஷனை படைத்திருக்கிறார். சொல்லுங்க ஆமென். உங்களுக்கு நீங்க தெரியாம இருக்கலாம், ஆனா இல்ல எனக்கு முடியும் என்று சொல்லி இந்த கீபோர்ட்ல வந்து கையை வச்சு உங்களை மறந்துற நேரம் விரல் எல்லாம் ஒன்றும் வேலை செய்யுது. ஏன் இந்த விரல்களுக்கு அந்த கிருபையை கர்த்தர் எல்லாருக்கும் தந்திருக்கிறார். ஆனா நாங்க சில நேரம் ஜெபித்து நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு முடியாது, நாங்க நினைக்கிறோம் இந்த பிரச்சனை எங்களை விட்டு போவாதுன்னு நாங்க நினைக்கிறோம். அதனால அது போகவே போகாது. நான் சொல்றது விளக்குறேன்னா பெரியவங்க கொஞ்சம் கையை தூக்கி சொல்லுங்க, எனக்கு ஹல்லேலூயா. போகவே போகாது. அதனால விசுவாசத்தினாலே வீட்டுல நாங்கள் ஜெபிக்க பழகினா கர்த்தர் ஒரு பெரிய அறுவடை. ஜெபம் இருக்கா? குடும்ப ஜெபம் இருக்கா? ஊழியக்காரர்களே, ஊழியர் செய்கிறவர்களே, விசுவாசிகளே, வீட்டில குடும்ப ஜெபம் இருக்கா? எவ்வளவு ஓடினாலும் பிரயோஜனம் இருக்கா? பவுல் ආඥාව නැතුව කොච්චර දිවුවත් ඵලයක් නැහැ. குடும்ப ஜெபம் இல்லாமல் வீட்டுல நீங்க 2-3 பேர் அமர்ந்து ஜெபிக்கிற ஜெபம் இல்லாமல் நீங்க எவ்வளவு இரோ பகல் பிரயாசப்பட்டாலும், தொழில் செய்தாலும், வியாபாரம் செய்தாலும் ஒரு நாள் நீங்க எல்லாமே இழந்து போய் என்ன இல்லாட்டி வீட்டில ஜெபம். இயேசு சொல்றார், அநேக வீதியில ஜெபிக்க விருப்பம். வீதியில ஜெபிச்சாலும் 10 பேர் பாப்பாங்க. சின்ன ஜெபம் சொல்லுங்க, எங்க இருந்துதான் நான் யோசிப்பேன், இந்த வசனம் எங்க இருந்துச்சு, இவங்க எங்க கண்டுபிடிச்சாங்க பைபிள்ல தெரியாத வசனம் எல்லாம் சொல்லி ஜெபம் பண்றாங்க. எங்க ஜெபிக்கிறாங்க? சர்ச்சில் ஜெபிக்கிறாங்க, மலரட்டி எங்க ஜெபிக்க மாட்டேங்கிறாங்க, வீட்டில இல்ல. அதனாலதான் உங்களோட வீடு தோல்வியா இருக்கு, உங்களோட வீடு பிரச்சனையில இருக்கு, என்னதான் செய்ய போனாலும் சிக்கல்ல இருக்கு, என்னதான் கை வைத்து செய்ய பார்த்தாலும் ஆசீர்வாதம் இல்லை. காரணம் என்ன? விசுவாசத்தின் ஜெபம் என்ற வீட்டுல விதைக்கப்படல. கை தூக்க சொல்லல. வீட்டு ஜெபம் இருக்கிறவங்க, குடும்ப ஜெபம் இருக்கிறவங்க கை தூக்குங்கம்மான்னு சொல்ல மாட்டேன். நீங்க உள்ளவங்க வாழ்க்கையில நினைச்சு பார்க்கணும், எங்க வீடு எப்படி இருக்கு, எப்படி சிச்சுவேஷன் எப்படி இருக்கு உங்களுக்கு தான் தெரியும். நீங்க அதுக்கு பல உதாரணம் சொல்லுவீங்க, எங்களுக்கு தான் காரணம் இல்லையா? ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு பாருங்க, ஸ்கூல் போகல, அடுத்த நாள் போனோம்னா பிள்ளைங்க சொல்ற காரணம் பாருங்க, தலைவலி வந்தது, வயிற்று வலி வந்தது, பாருங்க அப்பா வாய்க்க இருக்கார், பெட்ரோல் இல்லாம காத்து போயிட்டு டீச்சர் யார் சொல்லுவாங்க? இன்னைக்கு பெரியவர்களும் ஆவிக்குரியவர்களும் ஏன் உங்க வீட்டுல ஜெபிக்க முடியாதுன்னு கேட்பார்களே, பைத்தியமா? பாஸ்டர் சொல்லுவார், நாங்க வீட்டுக்கு வார டைம் தெரியுமா உங்களுக்கு? யாருக்கு பைத்தியமா? இப்ப யாருக்கு பைத்தியமா? பாஸ்டருக்கு பைத்தியம். அவருக்கு கொரோனா தானே. என்னமா இப்ப உள்ள நாட்டுல கொரோனா தானே. பாஸ்டர் வீட்டுல இப்ப பாஸ்டருக்கு விளக்க மாட்டேங்குது. நாங்க எத்தனை மணிக்கு வரோம், எத்தனை மணிக்கு போறோம், என்ன செய்யணும், பாஸ்டருக்கு புரிய மாட்டேங்குதோ. எனக்கு விளக்கலம்மா, எனக்கு புரிஞ்சு கொள்ள முடியாம உங்க குடும்பத்தை குறித்து, உங்களோட வாழ்க்கையை குறித்து, உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பேசுகிறேன், உங்களோட பிரச்சனையை பேசல, நான் பேசுகிறேன் உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை எனக்கு உண்மையா புரிஞ்சு கொள்ள முடியாது. ஏன் இன்னைக்கு நல்லா இருக்கீங்க, நாளைக்கு பார்த்தா புஷ்னு எனக்கு இருக்கு. இன்னைக்கு நல்ல பெய்தா சாட்சி சொல்றீங்க, நல்ல ஓடி மாறீங்க, பார்த்தா எந்த போன உற்சாகம் இருக்கு, சும்மா பார்த்து வந்து கொண்டே இருக்கு. ஆனா நாளைக்கு பார்க்க என்ன இல்லை உங்க வீட்டுல? உங்க வீட்டுல ஜெபம் இல்ல. உங்களோட பிள்ளைங்க நீங்க ஜெபிக்கிறத காணல. சின்ன காலத்துல இருந்தே பிள்ளைங்களை ஜெபத்துல வச்சு 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 ஜெபிச்சு ஜெபிச்சு மதத்தை எடுத்தீங்கன்னா ஃபியூச்சர் அப்படி பெஸ்டா இருக்கு. நாங்க எதுக்காக கஷ்டப்படுறோம்? இந்த பிள்ளைகளுக்காக நாங்க எதுக்காக பிரயாசப்படுறோம்?
எதிர்காலத்துக்காக ஜெபிக்கிற பொழுது எங்க பிள்ளைங்களோட எதிர்காலம் அப்படியே செழிப்பாய் வரும். நாங்க கண்டு சந்தோஷப்படுவோம். அல்லேலூயா. எங்களோட பிள்ளைங்க மட்டும் நல்ல ஒரு இடத்துல இருந்தா பெற்றோராக இருக்கிற எங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? எனக்கு ஞாபகம் இருக்கு, எங்களோட மகன் வந்து நர்சரியில இருக்கிற நேரம் வெல்கம் ஸ்பீச் வந்து செஞ்சான். வெளி ஸ்டேஜில் இங்கிலீஷ்ல செஞ்சான். எனக்கு வந்துச்சு ஒரு அழுகையும் ஒரு ஜாதி ஒரு ஃபீலிங் ஒன்று வந்துச்சு பாருங்க. மற்ற எத்தனையோ பிள்ளைங்க நல்லா பேசுவாங்க இங்கிலீஷ்ல, அதெல்லாம் ஒரு எனக்கு விளங்கவே இல்லை. எந்த மகன் பேரு மைக்கை எடுத்து வெல்கம் ஸ்பீச் ஒரு 2 நிமிஷம் தான், எனக்கு அந்த கண்ணீரோ கண்ணீர். எல்லா பெற்றோருக்கும் இருக்கு எங்கட பிள்ளைகள் ஒரு இடத்துல நல்ல ஒரு இடத்துல வந்து இருக்கணும். சொல்லுங்களே ஆமென், சொல்லுங்களே ஆமென். எனக்கு இருக்கிற மாதிரி கூட உங்களுக்கு இல்லை, எல்லாருக்கும் இருக்கு. அப்ப அது அந்த இடத்துக்கு கொண்டு வர தேவன் வைத்திருக்கிற நல்ல ஒரு வீரர் தான் விசுவாசம். வீட்டுல கட்டி எழுதுற ஜெபம், வீட்டுல பேசுன ஜெபம், வேற ஒன்றையும் பேசாங்கம்மா. மற்றவங்க குப்பை எங்களுக்கு தேவையில்லை, வீட்டு பக்கத்துக்கு கொண்டு வராங்க. அடுத்த வீட்டு குப்பை, அடுத்த வீட்டு குப்பை எங்களுக்கு தேவையா? சொல்லுங்களேன். மற்றவங்கள பிரச்சனைகள், சில வீட்டுல பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்கள பிரச்சனை வீட்டுல கத்திட்டு வீட்டுக்கு ஐயா அது அவங்கள பிரச்சனை. அது நானே அப்படித்தான் வீட்டுக்கு வர ஒரு காலம் இருந்துச்சு. எப்படி தெரியுமா? இந்த ஊழியத்துல தலையிடியான தலையிடி. நான் விசிட்டிங் போயிட்டு அங்க இருக்கிற பிரச்சனையை நினைச்சு 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 வீட்டுக்கு வந்தா வீட்டுல இருக்கிற நல்ல பிள்ளைங்களும் விளங்குது. எனக்கு அந்த பிசாசுக்கு மாதிரி தான் விளங்கு. அதை ரோட்டில் வீட்டுக்கு அங்க வீட்டுக்கு வாங்க ஜெபிச்சா அங்க வீட்டு. எனக்கு ஆவியானவர் சொன்னது என்ன தெரியுமா? அந்தந்த அவங்க வீட்டு பிரச்சனை ஓ ஜெபி ஆலோசனை கூட அவங்களோட வாசலே வீட்டுப்பாங்க, நீ உங்க வாசலுக்கு கொண்டு வராங்க. நான் சொல்றது விளங்குறது நமக்கு ஆவியானவர். மற்றவங்கள பிரச்சனைக்கு ஆலோசனை கொடுத்து ஜெபமானுக்கு உதவி செய்யுங்க, எல்லாம் செய்யுங்க. அந்த வீட்டோடய அதை வச்சுக்குவாங்க. உங்க வீட்டுக்கு அதை கொண்டு வந்து வீட்டுல இருக்கிற நல்ல மனசியோடையும் சமாதானத்தை குழப்பி கொண்டாரு. பிள்ளைங்களோட அதை போட வேண்டாம். அதை குறித்து வீட்டுல பேசாங்க. அது அங்க உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது தடை. உங்களுடைய ஜெபத்துக்கு தடை என்ன தெரியுமா? என்ன தடை? என்ன தடை? ஜெபத்துக்கு தடை என்ன? நாங்க அதிகமான நேரத்தில் எங்களுடைய கண்களினால நாங்க எங்களை பார்க்கறதுக்கு குறையும், நாங்க மற்றவங்களை தான் பார்த்துக்கொண்டே இருக்கோம். அதனாலதான் எங்களுக்கு ஜெபிக்க முடியாம. எப்ப நாங்க எங்களை பார்ப்போம்? காலையிலயோ மாலையில அந்த முடி சீவுற நேரம் மட்டும் கொஞ்சம் பார்ப்போம். சரியா சீவு இருக்கிறோம், சரியா சீவு. அப்பதான் எங்களுக்கு முகம் விளங்கும். அதே பிற்பாடு முகத்தை மறந்து மற்றவங்களை தான் பார்க்கிறோம். பார்க்கிறவங்களுடைய பிரச்சனையை நாங்க போட்டு எங்க ஜெபிக்க, மற்றவங்க விளைவின எங்களுக்கு தேவையில்லை, மற்றவங்க ஜெபிக்கிறாங்களோ எங்களுக்கு தேவையில்லை, மற்றவங்க துதிக்கிறாங்களோ தெரியாது எங்களுக்கு தேவையில்லை, நாங்க துதிப்போம். அதான் யோசுவா சொல்லுகிறான். நல்ல வார்த்தை தான். யோசுவா சொல்லுறாங்க, நானும் இந்த ஆத்துக்கு அக்கறையில இருந்த தெய்வத்தை நாங்க விட்டுட்டு மக்கள் அதெல்லாம் நீ விரும்பும்னா நீ ஆராதிக்கிற தொகுத்து கொள்ளல அதை நினைக்கிற. ஆனா நானும் என் வீட்டாருமோ கத்தரையே சொல்லலாமா? இஸ்ராயேல் இருக்கிற விசுவாசி என்று சொல்லலாமா? நானும் என் வீட்டாருமோ என்ற கத்தரையே துதிக்கிறீங்களா? துதிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? தேவனை தேடுறீங்களா? தேடினா ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வீங்க. அந்த ஆசீர்வாதத்துல கர்த்தர் துக்கத்தை ஒரு நாளும் வேதனை ஒரு நாளும் அதுல சேர்க்க மாட்டார். அதனால மோசே போகிறார் மலைக்கு மேலே. யாத்ரா 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. யாத்ரா 17வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிங்க. நான் 10லிருந்து வாசிங்க. யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கையை ஏறெடுத்திருக்கிற பொழுது இங்கே நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, ஜெபத்தை பேசுங்க. யோசுவா யுத்தத்துக்கு போகிறார். மோசேயோட கூட ஆரோனும் ஊர் என்றவனும் மலைக்கு மேலே ஏறினார். அல்லதாக்குதல்ல தான் யுத்தம் நடக்கும். மலை உச்சியில யுத்தம் நடக்காத ஒரு நாள். 2 பக்கத்து மலைகள் இருக்கும், நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும். இந்த பகுதியில சத்து வருவாங்க, இந்த பகுதியில் இன்னொரு பகுதி வருவாங்க. அந்த சமபூமியில தான் யுத்தங்கள் நடக்கும். ஆனா மோசே தெரிந்து கொள்கிறார் மலையை.
பாருங்க பாஸ்டர் பாருங்களே, எங்க தெரிந்து கொள்ளுங்கள்? யுத்த களத்தை தெரிந்து கொள்ள வேண்டியவன் மலை உச்சியை தெரிந்து கொள்கிறார். யோசுவாவுக்கு சொல்ற, நீ போ, நான் மலை உச்சிக்கு போறேன். மோசேக்கு தெரியும், யோசுவா யுத்தம் பண்ணாம இந்த அமலேக்கியர்களை தோல்வி அடைய பண்ண ஒரு நாளும் முடியவே முடியாது. எங்க போயிட்டு முழங்கால் பண்ணிக்க? மலை உச்சிக்கு ஏறணும், மலைக்கு மேலே ஏறணும். அங்க முழங்கால் பண்ணிட்டா அங்க போகிற ஜெகந்த தொழிலாசி சசி அங்க மலை உச்சியில இருக்கு, சிஸ்டர் சாந்திக்கு மலை உச்சியில இருக்கணும். அங்க அங்க போகிற வியாபாரம் ஆசை வரும். அதான் சத்தியம். மலைகளை தெரிந்து கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு இடத்தை வைத்துக் கொள்ளுங்க. ஜெபத்துக்கா வீடு கட்டுறீங்களா? இன்னைக்கு நான் சொல்றேன், வீடு கட்டுற யாராவது வீடு கட்ட போறேன்னு தீர்மானம் எடுத்தாங்க. எனக்கு ஒரு நல்ல வீடு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு சொந்த வீடு தாங்க என்று நினைக்கிற யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருந்தா ஒரு சத்தியத்தை சொல்றேன், இன்னைக்கு தீர்மானம் எடுங்க. அந்த வீட்டுல ஜெப அறையை நான் கட்டுவேன் என்று தீர்மானம். ஆண்டவரே, அந்த வீட்டுல இது விசிட்டர்ஸ் மாதிரி தர மாட்டேன். அந்த அறைய எங்க சொந்த காரியத்துக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். அதே எங்க வீட்டுல என்னால ஸ்டோர் ரூம் கட்டுவோம். பழைய குப்பெல்லாம் கூட சேர்த்து வைக்கிறேன். விசுவாசிக்கு என்ன ரூம் இல்ல, என்ன இடம் இல்ல, ஜெப அறை இல்ல. உங்க வீட்டுல இருக்கா? யாவே காமரை கேள் கதனைகளேசி கேள் போனிதர் ගෙදරට යාඥා කරන ඉස්සර කියන්න ස්වාමීනි මට ගෙයක් දුන්නොත් මම ගෙයක් හැදුවොත් ඔබ වහන්සේට යාඥා කරන්න අපි කාමරයක් දෙන්න. දෙවියන් වහන්සේ පටස් කරලා කියනවා. ஒட்டன குருபார் சொல்லுங்க ஆமென். எங்க ஆலயம், எங்க தேவ சமூகம் வரணும் என்று விசுவாசிகள் நினைத்தார்களோ அங்க தேவனுடைய ஆசீர்வாதம் வந்துச்சு. அம்மா வாலிபர்களே, நாம் நல்லத சொல்றோம், ஒரு நாளைக்கு தொழில் செய்து சம்பாதிச்சு வீடு கட்ட போற பிள்ளைங்க இப்ப பெற்றோர்கள் அதை விட்டுட்டாங்க. அவங்க காலம் முடிஞ்சிட்டு உங்களோட பேசுறேன், நீங்க எப்பயாவது ஒரு வீடு கட்டுனா தீர்மானம் இந்த அதை நான் ஆண்டவருக்காக டெடிகேட் பண்ணேன். ஹல்லேலூயா. அந்த அறையில நான் குடும்பமா ஜெபம் பண்ணுவேன். தேவனுடைய பிரசன்னம் வீட்டில் எப்பொழுதும் இருக்கும். உங்களோட களஞ்சியங்கள் எல்லாம் நிரம்பி வழியும். உங்களோட பாத்திரத்துல மாவு குறையாது, உங்களோட பாத்திரத்தை என்ன குறையாது. கர்த்தர் பேசுவார், ஆசீர்வதிப்பார். தேவன் தேவையான எல்லாத்தையும் கொடுப்பார். ஜெபத்துக்கு வாங்க. மோசே கரம் ஏந்துகிறார். அங்க யோசுவா போன சேனையில ஜெயம் பெறுகிறார். அப்புறம் என்ன நடக்குதம்மா? மோசேக்கு கை வலிக்குது. அப்புறம் அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். அப்ப பாருங்க, இதுல என்ன சொல்லுகிறார்? ஜெபத்தை செய்கிற பொழுதுதான் வெற்றி வரும். ஜெபத்தை நிறுத்தினீங்களோ என்ன வரும்? தோல்வியைத்தான் சந்திக்கும். தோல்வியைத்தான் சந்திக்கும். யார் சொல்றாங்க? வேதத்துல சத்தியத்துல எழுதியிருக்கு. மோசே உதாரணமாக இருந்தார். நான் கையை தூக்குற நேரம் யோசுவாவுடைய பட்டயம் பலமாய் கிரிய செய்யும். எனக்கு கை வலிக்குதுன்னு ஜெபத்தை கொஞ்சம் விட்டேன் பாருங்க, அவன் பட்டயம் வேலை செய்யாம இருக்கிறவங்க செத்து கொண்டு உங்களுடைய ஜெபம் ஒரு செகண்ட் நிப்பாட்டினா போதும். உங்க வீட்டுல பெரிய அட்டாக் பண்ணுவாங்க, உங்க குடும்பத்துக்கு ஒரு பெரிய தாக்கம் வரும். விசாச பார்த்து கொண்டிருக்கிறாய், நீங்க ரத்தத்தினால கூட்டி ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க 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 பாதுகாப்பு ஜெபம் நிறுத்த பண்ணிக்கோ அப்படின்னு விசாசம் பேசுறோம். விசாசம் எங்க படுத்து இருக்கிறாங்க? ஆசைப்படி விசாச தூரம் நினைக்காங்க, விசாச எங்கேயோ இருக்கிறான்னு நினைக்காங்க. உங்களோட வாசப்படியில படுத்து கொண்டு பார்த்து கொண்டு இருந்தா எப்ப நீங்க கையை கீழே போடுறீங்க அந்த டைம்ல உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஊழ பார்க்க, இந்த பிள்ளையோட வாழ்க்கைக்குள்ள ஊழ பார்க்கலாம். பெற்றோரை கவனம். இந்த காலத்துல பிசாசு தந்திரமாய் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட பார்க்கிறா. அதனாலதான் பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, ஜெபி ஜெபி படி படி படின்னு சொல்ற எத்தனையோ தாய்மார் பெற்றோரை காண்பிக்க, படியம்மா படியம்மா படியம்மா, நீ படி நான் இருக்கிறேன், நீ படி நான் இருக்கிறேன். ஜெபி என்று சொல்ற பெற்றோர் இருக்கிறீங்களா? அதாவது ஜெபம் சொல்றீங்களா? பிள்ளைகளுக்கு ஜெப பயம் வந்திருக்கா? நீங்க பாதுகாக்கப்படும், உங்க சந்ததி பாதுகாக்கப்படும். நல்ல கடமையை சொல்ற ஹல்லேலூயா. வெளியில ஜெபி ஜெபி ஜெபிச்சுட்டு போறோம். வேறு பைக்ல ஜெபிச்சுட்டு யாரு கற்றுக் கொடுக்கணும்? நாங்க தான் கற்றுக் கொடுக்கணும். பிள்ளைங்களுக்கு
பிள்ளைங்களுக்கு ஒரு நாளும் என்ன செய்ய இதெல்லாம் நீட்டாக நீங்க உங்களுக்கு நீட்டி கொடுங்க. கண்ணாடி போயிட்டு பிள்ளைங்களுக்கு காமிக்காம நீங்க உங்களுக்கே பேசி கொடுங்க. ஏன் தெரியுமா? நாங்க வளர்ந்த பிள்ளைங்க அடுத்த வீட்டாளர் வளர்த்தாங்க. எங்களை பிள்ளைங்க அடுத்த வீட்டாளர் மனசு வளர்த்தா இல்லை, நாங்க தான் இப்படி வளர்த்துட்டீங்க இப்ப பிள்ளைங்க. அதனால இப்ப சொல்றேன், இன்னமும் என்ன சொல்ற நம்ம வயசு என்ன சொல்லாம படிக்க முடிந்த வயசு எங்களை பிள்ளைங்க. ஏன்னா அவங்க எப்படி பறக்க ஆரம்பிக்கிறது. செட்டைகள் தனியா பறந்து போக அவங்களுக்கு என்ன முடியாது, வளர்ந்துட்டாங்க. உங்களுக்கு மேல வளர்ந்தாலும் செட்டைகள் அடிச்சீங்கன்னா பறக்க தனியா முடியாது பிள்ளைங்களுக்கு. இப்ப மடக்கி ஜெபி இந்த தொழிலுக்காக நீ ஜெபி பாஸ்ட் என்ன நீ ஜெபி முதல்ல எப்படி சொல்லுங்க. நான் என்னத்தை காமிக்கிறேன்னா, கை உயர்த்தப்பட்டிருந்தா ஜெயம் 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 நிச்சயம். கை கீழே போட்டு கொண்டு இருந்தீங்களோ தோல்வி 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 நிச்சயம். அதனால நான் ஒரு ஆவிக்குரிய தகப்பன், ஆவிக்குரிய மனுஷனா நான் உங்களுக்கு பேசுகிறேன். அந்த விதையை விதைச்சு கொள்ளுங்க. எந்த விதை உங்களுக்கு எதிராளிகள் வருவாங்க. எதிராளி எல்லாருக்கும் வருவாங்க. எனக்கு ஒரு விதமா வரும், கணிப்பதற்கு ஒரு விதமா வரும். பாஸ்டருக்கு விரோதி, கணிப்பதற்கு வராது. கணிப்பதற்கு விரோதி. நாங்க அவர்களை மேற்கொள்ளணும்னா எங்களுக்கு இருக்கணும் ஜெபம். ஜெபத்தை விதைக்கிற பொழுது எங்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. அவர் ஜெபிக்க ஒரு அர்ப்பணிப்பு இருக்கும். நல்லா என்ன கலங்கல நல்லா ஜெபிக்கிற அர்ப்பணிப்பு இல்லாமல் ஜெபிக்க முடியாது. டைம் கொடுக்காமல் ஜெபிக்க முடியாது. உங்களுடைய சரீரத்துக்கு விளங்கணும். நான் ஜெபிச்சுட்டு தான் இப்ப எனக்கு வருத்தம் விளங்கணும். சிலருக்கு முழங்கால் போடையா, கையை போடையா, என்னென்னமோ வருத்தம். முதல்ல சில ஜோமன் நினைந்தமா முழங்கால்களுக்கும் கைகளுக்கும். சிலருக்கு இப்ப இவ்வளவுதான் தூக்குறாங்க, இவ்வளவுதான் தூக்குறாங்க. சில கை தூக்குனாலும் இப்படிதான் இருப்பாங்க. ஆராதனை பாருங்க, நான் இங்க எத்தனை முறை கை தூக்குறா, கை தூக்குறா, அதை எண்ணி பார்க்கல எத்தனை முறை சொல்றேன். சொன்னாலும் தலைக்கு போகாதது அப்படியே அது அப்படியே இருக்கா. ஆனந்தம் எப்படி இருக்கா? அப்படியே கையை நீட்டவே மாட்டாங்க. சிலருக்கு முடங்கால் போட சூழ்நிலை தலையை கீழே அழிஞ்சு காலுக்குள்ளால தலை அமைச்சு போயிட்டு இதுக்காகத்தான் நேரம் இருக்க. வயசு போனாலும் பரவாயில்ல, போயிட்டு இப்ப எல்லா பிள்ளைங்க எல்லாம் பெற்றெடுத்து பிள்ளைங்களை வளர்த்து எல்லாம் என்ன சரி எல்லாம் போய் பல்லு எல்லாம் போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு முழங்கால இருக்கல எல்லாம் அது தேஞ்சு போயிட்டு நல்ல நல்ல ஜோம் பண்ணி முழங்கால இருக்க முடிஞ்ச வயசுல முழங்கால இருக்க என்ன ஆச்சு? அந்த முழங்கால் எங்க உங்களுடைய முழங்கால், எங்க உங்களுடைய கரங்கள்? கத்தர் இந்த காலை நேரத்தில் தட்டுகிறார். இந்த காலை நேரத்தில் உங்களுக்கு உணர்த்துகிறார். ஜெபம், முழங்கால் ஜெபம், உங்களுடைய சரீரத்துக்கு விளங்குகிற ஜெபம், உபவாச ஜெபம், அர்ப்பணிப்பின் ஜெபம். இதுதான் வரம், இதுதான் வரம். ஜெபத்துக்கு அர்ப்பணிப்பு இல்லாம டைம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்கு நான் பேசிக்கிறீங்க. நீங்க யாராவது சொன்னா ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொன்னா அந்த வாயை மாறி சபிக்கப்பட்ட வாயை. ஜெபிக்க நேரம் இல்லைன்னு சொல், சாப்பிட நேரம் இல்லைன்னு சொல்லிருக்கலாம். சாப்பிட்டு கொண்டே இருக்கணும், போட்டுக்கொண்டே இருக்கணும். சாப்பிட்றோம் 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 சாப்பிட்றோம். சில அம்மா வீட்டு சிஸ்டர் வீட்டில் பாரு, மீனே போட்டிருக்காங்க, இறைச்சியும் போட்டிருக்காங்க, பப்படமும் இருக்கு, இருக்கு இருக்கு இருக்கு. எப்படித்தான் சாப்பிடுவாங்கன்னு தெரியும். சில வீடுகளில் போனா நான் பார்ப்பேன், எப்படிதான் இவங்க இவ்வளவு போட்டு கொண்டு இருக்கிறாங்க, எப்படி இந்த பிளேட்டை முடிக்க போறாங்கன்னு தெரியாது. எனக்கு என்ன பழக்கமோ தெரியாது. முதல்ல 2-3 தள்ளி போட்டு அதுக்காகட்டு விளங்கவே இருந்தாங்க. அது உள்ளுக்கு போனா போனதா அந்த வயிறு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. வாங்க வயிறு வந்துட்டு வயிறு வந்தா சாப்பாடு போடுறது. சில போடுற பிளேட்டை கண்டாலே எனக்கு பயமா இருக்கு. நான் வெடிங் எல்லாம் போன பிற்பாடு நான் பார்ப்பேன், போட்டு வருவாங்க எல்லாம வருவாங்க. நல்ல சாப்பிட்டு டைம் இருக்குன்னு சொல்றோமே, ஜெபிக்க டைம் இல்லைன்னு சொல்றீங்களே. கத்தர் எவ்வளவு வேதனை விளாமப்னேங்கினாய் திவ்யன் மகாசில குணவந்த யாட்ட ஆசை வேகதரை அதோ ஆண்டவர் இருப்பாரோ? ஜெபிக்க நேரம் இல்ல பாஸ்டர் சொல்றவே இல்லாமல் இருப்பார். எனக்கு பெரிய கேள்வி. அவங்க விசுவாசத்துல சொல்லுவாங்க, ஆண்டவர் அப்படி செஞ்சார், ஆண்டவர் இப்படி செஞ்சார், ஆண்டவர் அம்மா சடுக்க போது வாழ்க்கை
கானான் போலதான் அங்க விளங்கிச்சு. சுதந்திரமா எப்படி விளங்கிச்சா, கானான் செழிப்பா தான் விளங்குவோம். ஆனா சாதுக்கிற இடம் மிகவும் கிட்ட. ஜெபத்தை ஆரம்பி, ஜெபத்துக்கு இடம் போடுங்க. விளங்கணும் உங்களோட சரீரத்துக்கு. உங்களோட பிள்ளைங்கள் காணணும். பெற்றோர் முதல்ல முழங்கால் பண்ணிடுங்க. பிள்ளைங்க சும்மா முழங்கால் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கலைச்ச பண்ண மாட்டான். நம்மதான் கம்மியா காத்துருக்காங்க. இடப்பமா தைப்பமே ஆகும். இந்த வாக்குறதுக்குள்ள காம சிலர் காரணம். ஓ அம்மா பஸ்ல பேசுது, எங்க அம்மாவுக்கு ஏதோ நடந்துட்டு இன்னைக்கு. உள்ள காணல அம்மா அந்நிய பாஷையில துடிக்கிறது. யோசுவாவுக்கு பெரிய தடை எரிக்கும். ஆண்டவர் சொல்ற, யோசுவா நீ போ, 6 நாள் முதல் நாள் 1 ரவுண்ட், 2வது நாள் 2வது ரவுண்ட், அப்படி போ. 7வது நாள் 7 ரவுண்ட் சுத்து. எப்படி சுத்து? முதல்ல அந்த ஜெபம் பண்ணி துதித்து கொண்டு சுத்து, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு நீ இந்த அலங்கத்தை சுத்தி 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 அந்த அலங்கத்தை துதியினாலே கட்டுகிற பொழுது எல்லா தடையும் சொல்லுங்க ஆமென். ஜெபத்தினாலே கட்டுங்க, ஸ்தோத்திரத்தினாலே அது உடைங்க. அந்த தடைய, அந்த பிரச்சனைய ஜெபத்தினால கட்டி, இயேசுவின் நாமத்தினால கட்டி துதித்து கொண்டு போயிட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா தடையும் தேவன் அப்படியே உடைச்சு அதுக்கு ஒரு ஐயா அர்ப்பணிப்பு தேவை. அர்ப்பணிக்கணும் ஐயா. வாழ்க்கை இந்த வயசுல மாதிரிதான் நான் அர்ப்பணிக்கணும். முடிஞ்சாது டைம் கொடுக்கணும். முடிஞ்சாது அப்ப கத்தர் எடுத்து உயர்த்துவாங்க ஐயா. தடை பண்ண முடியாது. தடவை விசாஸ் இடம் கொடுக்காதீங்க, தடை இடம் கொடுக்காதீங்க. ஜெபா நான் காமிக்கிறேன். இந்த பிள்ளைகள் எல்லாம் தேவன் உயர்த்தி, பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கு ஒரு அர்ப்பணிப்பு. துதிச்சு 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 கொண்டே இருக்க பழகுங்க. சமையல் அறையில துதிங்க. சும்மாவே மரக்கரையெல்லாம் வீட்டுக்கு வரும். ஃப்ரிட்ஜை திறக்கிற நேரம் துதிங்க. ஃப்ரிட்ஜ் எல்லாம் நிரம்பும். அதோ அந்த விசுவாசம் பிள்ளைங்களுக்கு துதி ஸ்தோத்திரம் பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எப்பொழுதும் கொண்டு வரும். ஆகையால் நாங்கள் எதை விதைக்கிறோம், நாங்கள் அதை தான் சீக்கிரமாய் அறுப்போம். ஆகையால் இந்த அலங்கத்தை சுத்தி சுத்துறது லேசான வேலை என்று நினைக்காது. எரிகோவை சுத்தி சுத்துறது லேசுன்னு நினைக்காங்க. உங்களோட கிராமத்தை சுத்தி ஒரு நாள் நடந்து போயிட்டு வாங்க பாப்போம். நீங்க இருக்கிற கிராமங்களுக்கு தானே இங்க இருந்து தொடங்கி இப்படியே போயிட்டு உங்களோட கிராமத்தை முடிங்க வந்து இப்படியே வந்து முடிக்கிற எவ்வளவு டயர்டு தெரியுமா? நடந்து பார்த்து அப்படி சரியான பேருக்கு வருத்தமா இருக்கும். அப்ப யோசுவா எல்லாம் எரிகோவுக்கு நகரத்தையே சுத்தி போனாங்க. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நீர்கொழும்பை சுத்தி சுத்தின்னு சொன்ன நீர்கொழும்பு ராவுங்க மிஸ்பா போயிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் 6 நாள் நடன்னு சொன்னா நடக்க வாழ்விக்கலாம். இந்த படியே ஏறையிலான்னு சொல்றீங்க. இந்த படியை ஏன் பாஸ்டர் போட்டீங்க? லிப்ட் ஒன்று போட மாட்டீங்களா பாஸ்டர்? நீங்க எரிகோவை சுத்தி நடக்க உங்களுக்கு ஒரு அர்ப்பணிப்பு வேண்டும். 7வது நாள் 7 முறை சுத்துன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 7 முறை சுத்துறாங்க. 7 முறை சுத்துன்னு சொன்னா நடந்து சுத்தலாம். இப்ப மைய பெட்டிக்கு பின்னுக்கே நடக்கலாம். மைய பெட்டி ஏன்னா மைய பெட்டியை தூக்கிட்டு கொஞ்சம் இந்த ரோட்டுல கொண்டு போய் இந்த அப்பா தானே அன்னைக்கு கொண்டு போ. சீச்சி பாஸ்டர் தூக்க எல்லாம் பாஸ்டர் நடக்கிறாங்க. யார் சொல்றா? மகன் சொல்றான். நான் சொல்றேன், நான் வெளி மனுஷன். நான் சொல்ல அப்பாவை தூக்கு கொண்டு போ, ரோட்டுக்கிட்ட கொண்டு போயிட்டு அங்க காரில் வைத்தியமா பாஸ்டர் விஐபி காரை கொண்டு வந்திருக்கோம் வீட்டுக்கு. ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ் பண்ணி ரிவர்ஸ்லேயே போட்டு பெட்டியை ரிவர்ஸ்லேயே அடிக்கிறாங்க. என்ன அம்மா என்ன நடக்குது? அர்ப்பணிப்பு இருக்கணும் ஜெபத்துக்கு. டைம் கொடுக்கணும் ஜெபத்துக்கு. ஜலபல ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்படாது. யாருக்கா ஜெபம் பார்த்து சொல்லணும். 3 வருஷம் தான் முடியும். ஆமே நானும் பார்க்கிறேன். இப்பதான் மைண்ட போட்டு முடிஞ்சு. என்ன ஜெபம்? வீட்டுல எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றீங்க? ஜெபத்துக்காக அர்ப்பணிங்க. ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். சிங்கள ஆராதனை ஆவியாளர்களுக்கு முன்னாடி ஒரு அழைப்பை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த சபையில வாசல் திறக்கப்பட்டது. குடும்பத்தில் நீங்க குடும்பம் ஆகணும் என்பதால் உங்கள் மனைவி கணவன் பிள்ளைகள் மாசத்துக்கு 1 நாள் எனக்கு நேரம் தரும், எனக்கு ஒரு நேரம் தரும். நீங்க இந்த சர்ச்சில் வந்து உங்களோட குடும்பம் மாசத்துக்கு 1 நாள் லீவ் போட்டு பார்த்து 1 மணி நேரமாவது எனக்கு வாயை போட்டு ஆண்டவருடைய பாதத்தில் உங்கள் குடும்பத்துக்காக சர்ச்சுக்காக ஜெபிக்காங்க.
எனக்காக ஜெபம் பண்ணாங்க, மற்றவங்களுக்காக ஜெபம் பண்ணாங்க. ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். மாசத்துக்கு ஒரு நாள் முடியுமா? நீங்க 2-3 பேர் குடும்பத்துல இருக்கீங்க, எல்லாரையும் கூட்டிட்டு அடுத்த வீட்டுக்காரரையும் கூட்டிட்டு இன்னொருத்தர் கூட்டிட்டு நாங்க ஜெபிக்க போறோம், போம்பா நீங்க வரக்கூடாதா? அதுக்கெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. சும்மா வந்து நீங்க தண்ணி குடும்பம் பாய போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சா மற்றவங்களுடைய ஆசீர்வாதம். ஆமென் சொல்லுங்களேன். முடியுமா? உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு, உங்களுக்கு முடியுமா? அடுத்த ஞாயிற்றுக்கிழமை எழுதி கொண்டு வந்து எனக்கு கொடுக்க. பாஸ்டர், மாசத்துல 10ஆம் தேதி, 15ஆம் தேதி, இல்லாட்டி 20ஆம் தேதி, இல்ல 30ஆம் தேதி நான் இந்த டைம்ல நாங்க லீவ் போட்டு பிள்ளைங்களோட வந்து சர்ச்சில் ஜெபிக்க போறோம். ஜெபத்துக்கு தான் நான் கலந்து இந்த முழங்கால தான் நான் உங்களுடைய பாதுகாப்பு கொண்டு வருவேன். பேர் கொடுக்காதவர்களுக்கு நான் நேர் கொடுப்பேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. பேர் கொடுக்காதவர்களுக்கு நான் நாள் தரேன். அந்த நாள் நீங்க லீவ் எடுத்தே ஆகும். அது இரவா இருக்கலாம், விடிய காலமையா இருக்கலாம், மத்தியான நேரமா இருக்கலாம். வந்து கணவன் ரசிக்கப்படாது வர பிரச்சனை இல்லை. மனைவி பிள்ளைங்களோட வந்து பிள்ளைங்க சேர்ச்சுக்குள்ள ஓடுனாலும் பரவாயில்ல, கதவை மூடி நீங்க போகணும். சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா, பிரச்சனை இல்லை. பிள்ளைங்க அங்க ஓடட்டும், இங்க ஓடட்டும், அதுக்கு ஓடட்டும், இதுக்கு ஓட, ஏதாவது உடஞ்சி போனாலும் பரவாயில்ல. உடஞ்சி போனா அதுக்கு மேல நல்லத கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். நீங்க ஜெபிச்சு புத்துவத்தை உடைஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அதுக்கு மேல நல்ல புத்துவத்தை கர்த்தர் ஜெபிச்சு. அதனால பிள்ளைகளை கொண்டு போயிடாதீங்கன்னு சொல்றீங்க. மாசத்துக்கு ஒரு நாள் எப்ப கொண்டு போறீங்க? 7 நாள் எனக்கு வீட்டுல வீடு, கணவன் மனைவி பிள்ளைங்க அமர்ந்து சமாதானமா பேசுவோம். அவ்வளவு கணவன் சொல்ல பையனும் அந்த டைம் எனக்கு என்னமா சொல்ல, அப்பா அப்ப உங்களுக்கு முடிஞ்ச டைம் சொல்லுவோம். கொஞ்சம் அடங்கி போகும், குனிஞ்சு போகும். எதுக்கு அந்த நாள் சேர்த்துல வந்து நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. சொல்கிறேன், ஹல்லேலூயா. ஜெபத்துக்காக ஒரு அழைப்பை கொடுக்கிறேன். நீங்க ஜெபித்தா உங்களோட சாபம் உடைக்கப்படும், பரம்பரை சாபம் உடைக்கப்படும், வியாதிகள் நீக்கப்படும், தோல்வியான மனநிலைமை மாறும். தேவன் உங்கள் வாழ்க்கையில நன்மை செய்வார். சிலருக்கு தோல்வியான எதை செய்ய போனாலும் தோல்வியான மனநிலைமை. உங்களுக்கு தெரியாது, சிங்களத்துல நாங்க அப்ப பார்ப்போம், தோஸ்தர் முந்தையில இருந்து ஒரு கதை பார்த்துருக்கீங்களா? தோஸ்தர் வந்தையில கப்பல போவார். அதுல ஒருத்தர் இருக்காரு, சவு சவு. அவன் எதெல்லாம் சொன்னாலும் என்ன தெரியுமா சொல்லுவான்? ஏகனா காரியம். சில சேர்ச்சிலே சவுச்சவுமாக இருக்கிறார். சில விசுவாசிகளும் அந்த மாதிரி சவுச்சவு குடும்பத்தில் இருக்கிறாங்க. எதை எடுத்தாலும் சரிவராதுன்னு தான் சொல்லுவாங்க. சேர்ச்சிலே அப்படிதான், எதை எடுத்தாலும் சரிவராது பார்த்து ஜெபமா குடும்பமா வர சரிவராது பார்த்து. அதனால ஒரு நாளும் சவுச்சவுவா மாறாது. ஏன்னா ரெண்டாவது நேரம் இல்லை. ஓகே, ரெண்டாவது காரியம் வந்து எங்களை தேவனுடைய வசனத்தில் இருக்கிறதுனால வாக்கு தத்துவத்தின் விதை. வாக்கு தத்துவத்தின் விதை உங்களுக்கு தேவன் கொடுத்ததாக வாக்கு தத்துவத்தின் விதைகளை நீங்கள் விதைக்கணும். பொருந்துவே பீஜம் வாக்கு தத்துவத்தின் விதைகள். இந்த வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் தேவனுடைய வாக்கு தத்துவத்தை மறக்காதீங்க. ஏசாயா 55:10-11 மட்டும் வேதம் சொல்றது, தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தை பூமிக்கு வந்தால் அது மறுபடியும் சும்மா திருப்பி போவாது. அது அலர் கொடுத்து கனி கொடுத்துட்டாங்க. ஏன்னா நெகேமியா 1வது அதிகாரம் 8வது வசனம், அவன் மனம் திரும்பி ஜெபம் பண்ணுறான். அந்த விளையாட்டு வாக்குத்தத்தை நாங்க பாவிதான், நாங்க குறைவுள்ளவர்கள் தான். அன்றைகளை மாட்டீங்க. வாக்கு தத்தத்துக்காக ஜெபிக்கிற பொழுது, வாக்கு தத்தங்களை உச்சரிக்கிற பொழுது முதலாவது கூட மன திரும்புதலுக்கு கொண்டு வரும். கொரந்து பிரகாசங்களை யாருக்கான அவசாக்கியான ஒவ்வொரு தமாம பசுத்தவிலியும் என்னாதமை கொரந்து கதாகிறார். மன திரும்புதல் வராமல் வாக்கு தத்தம் நிறைவேறாது. பசுத்தவிலியை மட்டும் கொரந்து அவசியம். மனம் திரும்புதல் வரும். நெகேமியா மனம் திரும்புகிறார். கெட்ட குமாரனுடைய கதையை யோசிச்சு பாருங்க. கெட்ட குமாரன் மனம் திரும்புகிறார். கெட்ட குமாரன் மனம் திரும்புகிறான். அப்பாவோட வீட, அப்பாவோட வசனம், அப்பா செய்தது அவன் நினைவு கூறுகிறான். நடக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறும். ஆகையால் வேதத்துல அநேக காரியங்கள் நீங்க தனிமையா இருக்கிற பொழுது வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்ளுங்க. நீங்க என்ன சொல்ல அசலனுக்கு அத்தனை நம்மள என்ன சொல்லுவாங்க, கைவிடப்பட்ட நிலைமையில யாரும் எனக்கு இல்லையே என்று நினைக்கிற நேரத்தில் வாக்கு தத்தத்தை
ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவே நீங்க சொல்லியிருக்கிறீங்களே, அப்பா நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்களே, இப்படி ஆசீர்வதிப்பேன், இப்படி கைவிட மாட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, எல்லாரும் கைவிட்டு இருக்கிறாங்க, ஒரு வாசனம் இல்லாதவரை உதவி செய்யுங்க, கையை தூக்கணும் சிஸ்டர். கர்த்தர் வாக்குத்தத்தத்தை நீங்க கொடுக்குறீங்க. அல்லேலூயா. கடைசி காரியம் என்னன்னு சொன்னா, அந்திம காரணம் உட்கார்ந்து கேட்கிறாங்க. யெகோவா வசன நம்பிக்கை வாங்கணும். நல்ல வார்த்தைகள் ஆகிய விதைகளை விதை. நல்ல வார்த்தை, தோல்வியான வார்த்தைகளை விதைக்காது. நல்ல வார்த்தை விதை. செய்வார்கள் செய்ய மாட்டார்கள் சொல்ல வேண்டாம். அவனாலும் விசுவாசிகள் வாயினால சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது தெரியுமா? இது நடக்காதுன்னு சொல்லாது, நடக்கும் என்று சொல்ல. நடக்கும். இந்த பிள்ளை படிப்பா, ஓலெவல் பாஸ் ஆகி, ஏலெவல் பாஸ் ஆகி, கேம்பஸ் போய் கேம்பஸ்ல பாஸ் ஆகி, அங்கே நல்ல ரிசல்ட் எடுத்து நல்ல இடத்துக்கு வருவான்னு சொல்லி பார்க்கிறேன். நடக்கும். கர்த்தரின் ஆசீர்வாதம் சீர்ந்த தொழில், அது பெரிய வியாபாரம், வியாபாரம் வியாபாரம் செழிப்பாய் வரும் என்று சொல்லி பார்க்கிறேன். நடக்கும். வீட்டுக்கு கை வச்சுட்டோம், கட்ட தொடங்கும், கட்டுவோம், கட்டி முடிப்போம், குடியிருப்போம், கர்த்தர் ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறேன். நடக்கும். நடக்கும். நான் வாயில அர்த்தம் சொன்னேன், சவுட்டம் மாதிரி ஆகக்கூடாது. நடக்காது 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 சொன்னா நடக்காது. நடக்கும்னு சொல்ல பாருங்க. இந்த விதைகளை அறிக்கை பாருங்க. இந்த விதைகளுக்கு ஒப்பு கொடுங்க, அதை பெற்று